ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலா கிட்ட வந்து நடேசன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் சொன்னதாகவே இருக்கட்டும், இதுக்கு மேலே இதை பற்றி வந்து நீ பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அங்கிள்னு சொல்லிட்டு நிலா வந்து அழுதுட்டு இருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் இருக்காங்க. சேரனை பார்த்துட்டும் நிலா வந்து, அண்ணன் எப்போ வந்தீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ வந்து அப்பாவை ரொம்பவே அவசரமாக முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஸ்கூட்டி வந்து கோவிலுக்கு வெளியே இருந்ததா, அதனால நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களோன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நானும் வந்து அப்பா பேசின எல்லா விஷயமும் கேட்டுட்டுன்றாங்க. இங்கே பாருமா, எனக்கும் ஏதோ சின்னதாக சந்தேகம் இருந்தது. பல்லவன் வந்து அப்பாவோட பையன் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி சேரன் பேச நிலாவுக்கு அழுகையாக வருது. அங்கிள் சொல்ல சொல்ல என்னால் அழுகையை அடக்கவே முடியல. என் குடும்பத்தில் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல. உன் விஷயத்த வந்து நீ நிறைவேற்றினா இந்த வீட்டை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய ரத்தமே இல்லைனாலும் பல்லவன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டெல்லாம் நிலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னம்மா, அப்பா இல்லைன்னா என்ன, அம்மா வேறையா இருந்தா என்ன, அவன் என்னுடைய தம்பி தான். எங்க எல்லாருக்குமே அவன் வந்து தம்பி தான். அது எப்பயும் மாற போறது கிடையாது, இல்லை மாறவும் மாறாது. நான் இதே மாதிரி தான் இருப்பேன். உன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கேட்குறேன், எனக்காக இதை உன்னால் செய்ய முடியுமா நிலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் என்னென்ன பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்வேன். என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை வெட்டி போட்டாலும் பல்லவன் கிட்ட, சேரன், பாண்டியன் கிட்ட வந்து இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் எப்படி ஆனாலும் இந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லாதமான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரனோட தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி கதறியெல்லாம் அழுதுகிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிலாவும் சேரனும் வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணி ஸ்கூட்டியில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சோழன் வந்து, அண்ணன் சாப்பாடு பண்ணிட்டே இருந்து திடீர்னு எப்படி எங்கே காணாமல் போச்சோ தெரியல, ஏண்டா பாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுடான்னு சொல்லிட்டு இப்போ இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேரன், நிலா 2 பேரும் வராங்க. உடனே சோழன், பாண்டி 2 பேருமே கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. சோழன் வந்து நிலா கிட்ட, ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறேன் தானே சொன்னீங்க, அண்ணே நீ எங்கண்ணே திடீர்னு ஆளவே காணுன்றாங்க. இல்லைடா, காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனேன், எங்க காய்கறியை காணமே. இல்லைடா, நான்வெஜ் சமைக்கலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னென்ன இப்படியெல்லாம் சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, எங்கே தான் போனேன்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிலாவாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க சமாளிக்க முடியறதுக்கு. உடனே நிலா, இப்போ என்ன, நான் எங்கேனாலும் யாருனாலும் எப்படினாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வேலையை பாருங்கள், என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமான்னு சொல்லி நிலா கோவப்படுறாங்க. இதை கேட்டு சோழன் அமைதியாகிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.